வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எஸ்எஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரே நெகட்டிவ் நியூஸாக தான் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து வந்திருக்கு. ஓகே, ஒரு குட் நியூஸ்னே சொல்லலாம். ஸோ எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு நியூ ஸ்கீம் வந்து எஸ்எஸ்சியில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க, நல்லா படித்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. பட் ஃபைனலாக ஒரு அரை மார்க் ஒரு மார்க்கில் வந்து உங்களால் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாமல் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காம போயிருந்துச்சுனாலும் உங்களுக்கு இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க. ஓகே, அது வந்து உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அந்த எக்ஸாமுக்கு கிடையாது. ஆனால் அதில் எடுத்த மார்க்கால் உங்களுக்கு வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டில் வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு சில அட்டானமஸ் பாடிஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்கீமை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் முன்னாலிருந்து இருக்கிறது தான். நான் அப்ளை பண்ணுறப்போ ஒவ்வொரு வாட்டியுமே வந்து இந்த பாயிண்ட்டை வந்து சொல்லியிருப்பேன். ஹவு டு அப்ளை வீடியோ, என்னோட வீடியோ நீங்கள் எந்த வீடியோனாலும் எடுத்து பார்க்கணும். எஸ்எஸ்சிக்கு நான் கொடுத்துருந்த வீடியோவில் இந்த பாயிண்ட் வந்து நான் சொல்லியிருப்பேன். அதனால் இது புதுசு கிடையாது. ஓகே, ஸோ இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், அதுக்கப்புறம் இந்த அட்டானமஸ் பாடிஸ் அப்படிங்கக்கூடிய பாயிண்ட் இல்லை. அப்போ வந்து உங்களுக்கு வேற ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி கிடச்சிருக்கு, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ அந்த 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 ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்னும் நிறையா பேருக்கு கொடுக்குற மாதிரி வந்து இதில் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்லாம் போகிறப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பை விட பெட்டரான சேலரி, பெட்டரான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து அனுபவிக்க முடியும். ஓகே, என்ன கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பை விட அது நல்லதுன்னு சொல்லுவேன். நான் வந்து பார்த்துருக்கேன். நான் என்டிபிசியில் தான், அதாவது நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் இருக்குல்ல, என்டிபிசி பவர் பிளான்ட். ஸோ நான் வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருந்தப்போ, சிஎஸ்எஃப்ல சப் இன்ஸ்பெக்டராக இருந்தப்போ யூபியில் இருக்கக்கூடிய என்டிபிசியில் தான் எனக்கான போஸ்டிங் இருந்துச்சு. ஓகே, ஸோ அவங்களோட சேலரிலாம் வேற லெவலில் இருக்கும். அலோவன்ஸ்லாம் பயங்கரமாக கொடுப்பாங்க. டியூட்டி அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே, நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய குவார்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அவங்களோட டவுன்ஷிப்பே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு கிராமத்தில் தான் இருந்துச்சு இந்த பிளான்ட்டு. வெளியில் வந்து பார்த்தா வெறும் மாடு சாணியாக தான் இருக்கும். பட் உள்ளே போனால் வேற ஏதோ ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்ல போகிற எல்லா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்குமே மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகே, ஈவன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து அவங்களுக்கு ஐஃபோன் வாங்குறதுக்குலாம் கூட அலோவன்ஸ் கொடுப்பாங்க. அந்த அளவுக்குலாம் வந்து இருந்திருக்கு. ஸோ அங்கே ப்ராஃபிட் அதிகமாக வர வர உங்களுக்கான சேலரி அலோவன்ஸ் வந்து அதிகமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கனால இதில் கிடச்சிச்சின்னா நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி போகிறத விட பெட்டரான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து உங்களால் வந்து லீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இருக்கும். இந்த 23வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டு யூ வாண்ட் டு மேக் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஃபார் ஆக்சஸிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு லெட்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. லெட்டர் நம்பர் டேட்டட். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை பற்றி நான் ஒவ்வொரு வாட்டியுமே சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கிறது வந்து இது வரைக்கும் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த எக்ஸாமில் நீங்கள் இந்த எக்ஸாமில் நீங்கள் செலெக்ஷன் ஆகலாட்ட கூட நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தால் வேற ஒரு இதில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எஸ் கொடுத்துருங்க, எல்லாருமே எஸ் கொடுங்கன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ண எக்ஸாமுக்கு எஸ் கொடுத்துருந்தீங்க, என்னோட வீடியோ பார்த்துட்டு எஸ் தான் கொடுத்துருப்பீங்க. எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காத்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இப்போ பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ்னால் என்ன? அது வந்து ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் நம்ம கவர்மெண்ட்டோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 51% மேலே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர்மெண்ட்டாக இருக்காது, கவர்மெண்ட் ப்ரைவேட் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக கவர்மெண்ட் கம்பெனிஸை விட இது ரொம்பவே பெட்டராக இருக்கும், ரொம்பவே வேற லெவலில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 1-2 கொடுத்துருக்கேன், நிறையா இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு 1-2 கொடுத்துருக்கேன். இந்த என்டிபிசி இருக்குது பாருங்கள், என்டிபிசி, ஓஎன்ஜிசி, அதுக்கப்புறம் செயில், ஹெச்ஏஎல், பெல், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, பிஹெச்இஎல், பிஇஎல் எல்லாமே வரும், ஐஓசிஎல். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், இது எல்லாமே, கெயில் இந்தியா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் வரும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து உங்களுக்கு இவங்க ஜாப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்தது அட்டானமஸ் பாடிஸ்னால் அது கவர்மெண்ட் தான் அந்த பாடியை உருவாக்கியிருப்பாங்க. அது ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் தான் உருவாக்கியிருப்பாங்க. பட் கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு ஃபண்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு பாடியாக இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு 1-2 கொடுத்துருக்கேன், அதுவும் நிறையா இருக்குது. கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு கொச்சின், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுவுமே ஏகப்பட்டது இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பாடிஸ்லாம் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதில் எப்படி இருக்கும்ட்டு தெரில. ஆனால் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குது, உங்களுக்கு வேலை கிடைக்குது, பெர்மனன்ட் ஜாப் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப் வந்து வேறு லெவலில் இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம்.
நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், குவார்ட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து செமையாக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல அப்ளை பண்ணுறப்போ எஸ் மட்டும் கொடுத்தா போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன அப்படிங்கிறது வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபைனல் ரிசல்ட் வரைக்கும் நீங்கள் வந்து வந்திருக்கணும். இப்போ எஸ்எஸ்சி சிஜே எழுதுறீங்க, சிஜே எழுதுகிற எல்லாத்தையுமெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் வரைக்கும் வந்திருக்கணும், ஃபைனலில் உங்களோட பேர் வராமல் இருந்திருக்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்சியோட வேக்கன்சி வந்து 100 தான்னு வச்சுக்கோங்களேன். 100 பேர் தான் அதில் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க சிஜிஎல் எக்ஸாமில். ஸோ 100 பேர் தான் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இன்ட்டு 2 பண்ணால் என்னது 200 பேர் செலெக்ஷன் ஆகாத அடுத்த 200 ரேங்க்கில் இருப்பாங்கல்ல. ஸோ டாப் 300 ரேங்க் எடுத்துக்கோங்க. அதில் 100 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல்ல போஸ்டிங் வாங்கி போயிடுவாங்க. அடுத்த 200 ரேங்க்கில் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து இந்த மாதிரி இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதில் அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் உங்களோட இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அவங்க கொடுப்போம், அதுக்கு நீங்கள் வந்து ஓகேனா மட்டும் எஸ் கொடுங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதனால் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லை, உங்களுக்கு பெனிஃபிட் தான். அதனால் எல்லாருமே வந்து எஸ் கொடுத்துருங்க. ஆல்ரெடி இது வரைக்கும் நான் எஸ் தான் கொடுக்க சொல்லியிருப்பேன். பல வருஷமாக நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லா வீடியோலையுமே இந்த இடத்துல எஸ் கொடுங்க நான் முன்னால் இருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இந்த மார்க் வந்து 1 இயர் வரைக்கும் வேலிடிட்டி உண்டு. அந்த 1 இயரில் நீங்கள் உங்களோட நேம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்த 1 வருஷத்துக்கு நீங்கள் அந்த ரெக்கமெண்ட் பண்ண 1 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், இந்த மாதிரி அட்டானமஸ் பாடிஸில் வந்து எதுவும் ரெக்ரூட்மெண்ட் வருது அப்படின்னா உங்களை அவங்க கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்களை தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிஷன் கிடையாது. அப்படியே எடுத்தாலுமே வந்து டைரெக்டாக இந்த மார்க்கை மட்டும் பேஸ் பண்ணி அவங்க எடுக்கிறது அதுவுமே ரொம்ப ரேர் தான். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜ் வச்சுருப்பாங்க, ஒரு இன்டர்வியூ மாதிரியோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜ் வச்சுருப்பாங்க. இல்லைனா அது வந்து ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டு, இவங்களை அப்படியே டேரெக்டாக கூட எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எடுக்கலாம். ஓகே, கொஞ்சம் டாப் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட் அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஒரு இன்னொரு ப்ராசஸ் வச்சு கூட அவங்க வந்து எடுக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் செலெக்ஷன் போஸ்ட்டோட அந்த எக்ஸாமை மட்டும் கன்சிடர் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. மற்ற சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2024 அப்புறம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண எல்லா எக்ஸாமுக்குமே வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ என்ன வேக்கன்சியோ அந்த வேக்கன்சிக்கு 2 டைம்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதான் நான் சொன்னல 100 வேக்கன்சி அப்படின்னா 100 பேர் வந்து இதில் செலெக்ஷன் ஆயிடுவாங்க. அடுத்து 200 பேர், 100 × 2 200 பேர், அந்த 200 பேரை வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக கிடச்சிரும், நான் வந்து கடைசி ஒரு அரை மார்க்கில் நான் விட்டுருக்கேன், கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து இதை ரொம்ப இதாக நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஓகே, ஏன்னா அதுவுமே வந்து ஒரு ரெப்யூட்டட் கம்பெனிஸ், சும்மானாலும் டக்குன்னுலாம் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ரெக்ரூட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் கண்டிப்பாக எடுப்பாங்க, எல்லாரையுமே அப்படி தான் எடுப்பாங்கன்ட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஓகே, அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 100 பேர் எடுக்க வேண்டி இருக்குதுன்னா அதில் ஒரு 10 பேரையோ 20 பேரையோ அந்த மாதிரி எடுக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ இனிமேல் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டுச்சோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் 3 வருஷத்துக்காவது வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க உங்களை கன்சிடர் பண்ணிவிட்டு உங்களை ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அப்படினால நீங்கள் அப்ளை பண்ண டேட்லேருந்து ஒரு 3 வருஷத்துக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. கண்டிப்பாக இது வரைக்கும் நான் உங்களை எஸ் தான் கொடுக்க சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் ஒருவேளை கொடுக்காமல் இருந்தால் கூட இனிமேல் அப்ளை பண்ணுறப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வந்து எஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன்.